ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து துபாய்க்கு பஸ்ஸில் எப்படி போகிறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். ஸோ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அபுதாபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். ஸோ தூரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் வரது விளங்குது. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம துபாய்க்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு லக்ஸரி பஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து துபாய் கவர்மெண்ட்டால், அதாவது துபாய் ஆர்டிஆல் ஆப்ரேட் பண்ணுற பஸ் தான். அண்ட் அவங்களோட லக்கேஜஸ் எல்லாம் கூட இன்றைக்கி வைக்கக்கூடிய வசதிகள் வந்து இந்த பஸ்ஸில் இருக்குது. ஸோ இந்த பஸ்ஸில் வந்து எல்லோரும் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ராவலர்ஸ்க்கு இது வந்து சூட்டபிள் இல்லை. ஏன்னா அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு நோல் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு வந்து கட்டாயம் வேணும். இந்த கார்டில் தான் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அந்த கார்டில் அட்லீஸ்ட் ஒரு 25 dirhams இருக்கணும். ஏன்னா இங்கே அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து துபாய்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 25 dirhams மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ரொம்பவே லோ காஸ்ட் தான். நீங்கள் டாக்ஸியில் போனீங்கன்னா ஒரு 600 dirhams மாதிரி எடுப்பாங்க. அதனால இந்த பஸ் வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 hours இவங்க வந்து துபாய் போயிடுறாங்க. அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து 1.5 hours துபாய்க்கு வந்து போயிடுறாங்க. அண்ட் எவ்ரி 1 hour வந்து இந்த பஸ் வந்து ஆப்ரேட் ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னை பொறுத்தவரை இது கம்ஃபர்டபுளான பஸ். நீங்களே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னென்ன ஸ்டாப்ஸில் நிப்பாட்டுறேன்னு சொல்லி இவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் மொதல் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இபன் பட்டூட்டா பஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இது வந்து இபன் பட்டூட்டா மெட்ரோ ஸ்டேஷனோடையே உள்ள பஸ் ஸ்டேஷன். ஸோ நீங்கள் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறேன்னா இந்த பஸ் ஸ்டேஷனில் இறங்கி கூட நீங்கள் மெட்ரோவில் போகலாம். ஸோ இது வந்து ஒரு நான் ஸ்டாப் பஸ். அண்ட் இபன் பட்டூட்டா வரைக்குமே எங்கேயுமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து இபன் பட்டூட்டா பஸ் ஸ்டேஷன். இது துபாயில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து அல் ஜஃப்லியா பஸ் ஸ்டேஷன். இது தான் லாஸ்ட் ஸ்டாப். ஸோ 2 பஸ் ஸ்டாப்பில் தான் அவங்க நிப்பாட்டுறாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளான பஸ். அண்ட் அல் ஜஃப்லியா பஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அல் ஜஃப்லியா பஸ் ஸ்டேஷனுக்கும் மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் வாக்கிங் டிஸ்டன்ஸ். நீங்கள் மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பர்துபாய் போகிறனாலும் சரி, டேரா போகிறனாலும் சரி, நீங்கள் மெட்ரோவிலே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னியாக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம பஸ்ஸில் போர்டு ஆகி இப்போ பஸ்ஸில் துபாய்க்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே விளங்குது, நல்ல ஒரு லக்ஸரி டைப்பில் தான் இருக்குது. அண்ட் சீட்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அட்ஜஸ்டபிள் சீட் தான். உங்களுக்கு சீட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக் ரெஸ்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இது பஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் நான் ஸ்டாப்னால 1.5 hour நீங்கள் ரீச் பண்ணிடலாம் துபாய்க்கு. ஸோ இது வந்து துபாய்க்கு அபுதாபி ஏர்போர்ட்லேருந்து துபாய் போகிறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துபாய் வந்துவிட்டோம். இன்றைக்கி அல் ஜஃப்லியா பஸ் ஸ்டேஷனில் தான் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அல் ஜஃப்லியா பஸ் ஸ்டேஷன் உள்ளுக்கு என்டர் ஆகிட்டோம். ஸோ நீங்கள் இதே மாதிரி துபாயிலேருந்து அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு போகணும்னாலும் இந்த அல் ஜஃப்லியா பஸ் ஸ்டேஷன்லேருந்து அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு இதே பஸ்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ எவ்ரி 1 hour வந்து பஸ் இருக்கும். நீங்கள் டைம் ஷெடியூல் பார்த்துட்டு நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்து போர்டு ஆகிக்கலாம். சேம் டைம் நோல் கார்டு வந்து மஸ்ட், நோல் கார்டு வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இதே 1.5 hours வந்து நீங்கள் அபுதாபி ஏர்போர்ட் ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துபாய் ரீச் ஆகிட்டோம். இப்போ நான் வந்து அல் ஜஃப்லியா பஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பஸ் ஸ்டேஷன். துபாயில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும். ரொம்பவே பார்க்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஈஸி அக்சஸாகவும் இருக்கும். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இது தான் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா க்ராசிங் தாண்டின உடனே உங்களுக்கு விளங்குற மெட்ரோ ஸ்டேஷன் வந்து மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் டேக் கேர். பை பாய்.